வரி ஏய்ப்பு புகாரில் ஜி ஸ்கொயர் உரிமையாளர் பாலாவிடம் வருமான வரித்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக ஜி ஸ்கொயர் உரிமையாளர் பாலாவிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஜி ஸ்கொயர் ஆடிட்டர் சண்முகராஜிடமும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தொடர் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி லாபம் பார்த்தது எப்படி என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஜி ஸ்கொயர் சார்ந்த இந்த வருமான வரித்துறையினுடைய இந்த சோதனை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் திமுக எம்எல்ஏக்களுடைய வீட்டிலும் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த முக்கியமான தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. உரிமையாளரிடமும் இந்த சோதனை என்பது விசாரணை என்பது நடத்தப்படக்கூடிய நிலையில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்வதற்காக உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், இப்போ இந்த விசாரணை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த விசாரணை இன்னும் எந்த அளவுக்கு விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இன்று காலை 6 மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த ஜி ஸ்கொயர் சம்பந்தமான 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்த சென்றார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களோ சம்பந்தப்பட்ட நபர்களோ அவரது வீடுகளில் இல்லை என்பதை பார்த்துடன் அதிர்ச்சி அடைந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து தற்பொழுது இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்பதுதான் முக்கியமான தகவல். அதே போல இந்த ஜி ஸ்கொயர் சம்பந்தமாக உரிமையாளர் பாலாவிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அண்ணா நகரில் உள்ள அந்த நிறுவனத்தினுடைய ஆடிட்டர் சண்முகராஜிடமும் வருமான வரித்துறை அதிகாரிகள் துருவி கேள்விகளை கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் அவரது மகன் கார்த்தியிடமும் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த இருவரும், அதாவது அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் மற்றும் அவரது மகன் கார்த்தி ஆகியோரும் இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தார்கள், ஒரு காலத்தில் பங்குதாரர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி வரி ஏய்ப்பு, வரவு செலவு கணக்கு, முதலீடு ஆவணங்கள் குறித்த விசாரணை, இப்படி பல கோணங்களில் இந்த விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுப்பப்படும் கேள்விகள் என்ன என்று நாம் வருமான வரித்துறை அதிகாரியிடம் கேட்டோம். அந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் தொடர் நட்டத்தை சந்தித்து வந்த நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் பல ஆயிரம் கோடி லாபம் பார்த்து வருவது எப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். திடீர் முதலீடுகளுக்கு பணம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது பட்டியலில். அதே போல அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கிறதா, மேலும் கருப்பு பணம் முதலீடு செய்யப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகமும் வருமான வரித்துறை சோதனையில் கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் தொகைக்கு உரிய வரி செலுத்தப்படுகிறதா என்பது குறித்தும் தற்பொழுது இந்த சோதனையில் கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்ட சம்பந்தமான கேள்விகளையும் விசாரணையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, ஜி ஸ்கொயர் நிறுவனம் தாக்கல் செய்த வருமான வரி படிவங்களில் 2017ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அதாவது 2020இல் 7 கோடி ரூபாய் நட்டம், 2021ஆம் ஆண்டில் 8 கோடி ரூபாய் நட்டம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று தற்போது இந்த வருமான வரித்துறையினுடைய இந்த சோதனையுமே கூட நஷ்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது என்பது சார்ந்த இந்த விசாரணை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் என்னென்ன முக்கியமான கோணங்களில் விசாரணை நடத்தப்படுகிறது என்பது சார்ந்த பல்வேறு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு மகாலிங்கம்.